ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அன்பர்க்கு அன்பனும் பொருளாம் நமது தேவகோமான் அவர்கள் தங்கள் திருவாயுரை வர்ஷிப்பின் போது எடுத்தாழுகின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் 21வது பழமொழியாக நாம் பார்க்கவிருப்பது சாக போகிற பொழுதா ஓத போவது. சாக போகிற பொழுதா ஓத போவது என்கிற பழமொழியாகும். இப்போ இந்த பழமொழி வாயிலாக நமது தேவகோமான் அவர்கள் நமக்கு வழங்கி அருள்கின்ற அந்த அறிவாகார உணவு என்ன என்பது பற்றி நாம பார்ப்போம். அதாவது சாவு என்பது ஒரு பெரிய நெடுந்துயரமாக இந்த மக்களுக்கெல்லாம் வரவிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும். அதிலிருந்து தப்பிக்கிறதுனா நீ ஓதினால் தப்பிக்கலாம். இப்போ அந்த ஓதுவது அப்படின்னா என்ன? ஓதுதல் அப்படின்னா கற்றல். ஒரு கல்வி இருக்கு, அந்த கல்வியை நீ கற்றாயானால் நீ அதுல இருந்து தப்பிக்கலாம். அப்போ அந்த கல்வியை கற்பதற்கு, அதை ஓதுவதற்கு, அதற்காக இறைவன் கொடுத்த ஒரு கால அவகாசம்னு இருக்கு உனக்கு. அந்த கால அவகாசங்களை எல்லாம் நாம தவற விட்டு கடைசி நேரத்துல சாக போகிற பொழுது அதை ஓத முடியுமா? அந்த கால அவகாச நேரத்துக்குள்ள நாம அதை ஓதி முடிச்சிருக்கணுமே. அந்த கால பொழுதையெல்லாம் வீணாக்கி விட்டு அந்த சாக போகிற பொழுது ஓத போக முடியுமா அப்படிங்கிறதான் இந்த பழமொழி. சாக போகிற பொழுதா ஓத போகுது. அதுக்கு முன்னால இருக்கும் போதே நீ ஓதி முடிச்சிருக்கணுமே. ஒரு பரீட்சை எழுத போனா கூட அதுக்கெல்லாம் ஒரு கால அவகாசம். இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ளதான் பரீட்சை எழுதணும். கரெக்டா அந்த டைம் முடிஞ்ச உடனே டைம் ஓவர், ஸ்டாப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிடுவாங்களே. அதுக்கப்புறம் ஒண்ணு கூட எழுத விட மாட்டாங்களே. அப்போ அது போல அந்த முயற்சி, நாம அந்த கல்வியை கற்பதற்கான ஒரு முயற்சி செய்வதற்கு, அந்த கல்வியை கற்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு கால அவகாசம். அதுக்காக அது அருமையான அறிவையும் வயதையும் அதெல்லாம் வீணாக்கி விட்டு அந்த பரீட்சை எழுத வேண்டிய நேரத்தில எல்லாம் அப்படியே உலக பராட்டிலேயே இருந்து விட்டு கடைசியா ஸ்டாப் ரைட்டிங்னு சொன்ன பிறகு வேகமா எழுத போறது மாதிரி நீ அந்நேரம் ஓத போனீனா என்ன செய்வாங்க? பரீட்சையில ஸ்டாப் ரைட்டிங் சொன்ன பிறகு எழுத போனா பேனா பேப்பரை எல்லாம் பிடுங்கிடுவாங்க. பிடுங்கிட்டு அதுக்கு ஏதாவது தண்டனையும் கொடுப்பாங்க. அது போலதான் நீ அந்த சாக போகும்போது ஓத போனீனா உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கான கால அவகாசம் கொடுத்தாங்களே, அந்த காலத்தையெல்லாம் நீ என்ன செஞ்ச? அப்போ அந்த சாவு வரும் முன் அதற்கான கொடுத்த அந்த கால அவகாசத்தை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பழமொழி நமக்கு குறிக்கிறது. அப்போ முதல்ல நாமெல்லாம் யார், எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த உலக மக்கள் சாவுன்னு எதை சொல்றாங்க அப்படிங்கிறத நாம முதல்ல பார்ப்போம். நாம முதல்ல இந்த உலகத்துக்கு வர முந்தி இருந்தோம். எங்க இருந்தோம்? ஜீவதேக வைத்தன்னும் ரோஸ்மீதாக்குடைய காலமாகிய மயூர கவனத்துவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமலசைனாதி உலா உமாமாமணத்தாடலங்கார நடனில் வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்க இருந்தோம். எப்படி இருந்தோம்? மௌன நிச்சலாதி சலாசன மந்த்ராவக வித்வக்தனி நிசவச்சிர சிரவர்த்தன ஜீவாவிச்சட ஈசலனாய் இருந்த அதுபோது ஓர் நிதம் மலம் பல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குயப்புடமிடும் உடவர் இருவரால் வழி வரும் ஓர் அழி கருவறையில் அடைத்து இரவு பகலென்று சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகுக்கு நாம வந்துட்டோம். அப்போ இந்த மண்ணூர் உலகுக்கு வர முந்தி நாம எங்க இருந்தோம்? அந்த பதிப்பாடி கோலத்துல இருந்தோம். அப்படி அந்த பதிப்பாடி கோலத்துல இருக்கும்போது முடவர் இருவரால்
இரவு பகல் என்று இந்த சந்திர சூர்யால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மண்ணூர் உலகிற்கு நாம வந்துட்டோம். அப்போ இது நம்முடைய சொந்த நாடு அல்ல. இது ஒரு மகா பயங்கரமான ஒரு கவலை, துயர், பிடி பல தரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இந்த நாடு. இங்க வாழ்கிற வாழ்க்கையானது ஒரு நித்தியமில்லாத வாழ்க்கையாக, மகா கவலை தரக்கூடிய வாழ்க்கையாக, மகா பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இதுல இருந்து தப்பிச்சு நாம மறுபடியும் நமது சொந்த நாடான அந்த பதிப்பாடி கோலத்திலிருந்து வந்தோமே, அந்த பதிப்பாடி கோலம் என்று சொல்லப்பட்ட அந்த அச்சமில்லா நாட்டிற்கு ஒரு நித்திய பேரின்பு வாழ்வு வாழ்வதற்கு நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த அழி தூலத்தை விட்டுவிட்டு அந்த நித்திய தூலம், அந்த பேரின்ப வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நித்திய தூலம் இருக்கிறது. அந்த நித்திய தூலம் எடுக்க போற அந்த நேரத்தை தான் இந்த உலக மக்கள் சாவு என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த உலக மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாவோட இந்த உலக வாழ்க்கை, இந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படி முடிஞ்சு போயிருது, சாவுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல, இந்த வாழ்க்கை தான் பெருசு, இதுல நம்ம சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் இந்த உலக மக்கள்கிட்ட இருக்கு. அததான் நம்முடைய பெருமான் அவர்கள், நாம் என்ன சொன்னாலும் உங்கள் மனதிலே ஒரு அழுத்தமான இருட்டு இருக்கிறதே, அது உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று கெட்டியாக அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த இருட்டானது என்னவென்றால் செத்த பிறகு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைப்பதுதான். உலகத்தில் உள்ள எல்லோரும் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆனா மனிதன் நித்தியத்திற்காகவே படைக்க பெற்றவன். இந்த சாவோட உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போறது அல்ல, அதுக்கப்புறம் தான் உனக்கு ஒரு வாழ்க்கையே இருக்கு. இந்த அநித்திய வாழ்விற்கு பின்னாலதான் மனிதனுக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கையே இருக்கிறது. இதை அறியாமல் இந்த உலக வாழ்க்கையே மக்கள் சதம் என கருதி அந்த பேரின்ப மகிழ்ச்சிகர வாழ்வை கைபோடுவதற்கான எந்த முயற்சியும் செய்யறதில்லை. அதுக்குத்தான் கைபோடுறதுக்கு தான் ஓதணும், கற்கணும். அதற்கான கல்வியை கற்றால்தான் நீ அந்த நித்திய பேரின்ப மகிழ்ச்சிகர வாழ்வை பெற முடியும். அப்போ அப்படி இல்லைனா, நீ கல்வி கற்காம அப்படியே இந்த உலக வாழ்க்கையை சதம்னு நினைச்சு இருந்தீனா, அந்த சாவு என்பது உனக்கு நரகத்தின் நுழைவாயிலாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்துல நீ ஓத முடியுமா? ஓத முடியாதே. அந்த நேரத்துல அந்த பேரின்ப நித்திய வாழ்க்கையை அடைகிறதுக்காகத்தானே உனக்கு 100 ஆண்டுகள் இறைவன் கொடுத்தாங்க இனாமாக. அப்ப இன்னைக்குமே தெய்வம் அவர்கள் ஒலி நாடாவில நம்ம தொடங்கும் போதே இததான் சொன்னாங்க, உனக்கு வாய்க்கு பூட்டு போட்டிருந்தேன். அந்த சாவு வந்த உடனே இன்னைக்கு தொடங்கும் போதே அந்த சாவு நேரத்தில் உனக்கு வாய்க்கு பூட்டு போட்டிருமே, பூட்டு போட்ட பிறகு நீ எப்படி ஓதுவ? அது ஒரு நிர்பந்தமான நேரமாக இருக்குமே. அப்போ உனக்கு எல்லாம் தெரியும், சுத்தி நடக்கிற கொடுமை, உனக்கு உள்ள தேகத்துக்குள்ள நடக்கிற கொடுமை, சுத்தி இருக்கிறவங்க புலம்புற புலம்பல் எல்லாமே உன் காது கேட்கும், எல்லாம் தெரியும். ஆனா உன் வாய் பேச முடியாது, உன் வாய்க்கு பூட்டு போடப்பட்டுமே. அப்படி பூட்டை போடும் போது பூட்டு போட்ட பிறகு நீ ஓத முடியுமா? அப்போ இந்த காலம் உனக்குள்ளாக நீ ஒரு நித்திய பேரின்ப வாழ்வை கைப்பற்றுறதுக்காகத்தானே நாம வந்தோம். நிமலனின் நித்திய வாழ்வாகி அந்த பேரின்ப வாழ்வை கைப்பற்றுறதுக்காக வந்த கால அவகாசத்தை எல்லாம் முடிச்சுட்டு, வீணாக முடிச்சுட்டு, இப்படி கடைசி நேரத்துல வாய்க்கு பூட்டு போடப்பட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தா அதுவா ஒரு மனுஷன் அந்த கடமையை செய்ததாகுமா? அதுக்காகவா இறைவன் இந்த மனிதனுக்கு அறிவை கொடுத்தான்? அப்போ இவன் இந்த கொடுத்த அந்த காலத்தை எல்லாம் வீணாக்கி அந்த நரகத்தின் நுழைவாயிலாகிய சாவுக்குள்ள நுழைகிறான். இப்படி அல்லாது
இந்த மாதிரி சாவு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நுழையாது. சாவு வரும் முன்பே இந்த பழமொழியில குறிப்பிட்டுள்ளது போல அந்த ஓதுதல், அந்த கற்றல் என்ற அந்த ஒரு முயற்சியினை, அந்த பேரின்ப பரமபத உடலை பெறுவதற்கான முயற்சியினை நாம செய்திருந்தா அந்த நரகத்தின் நுழைவாயிலாகிய சாவு என்பது எப்படி மாறினோம்? இவனுக்கு நித்திய நெடும்வாழ்வு வரம் பெறும் பொன்னுடல் தோன்றி வரும் பிறப்பிடமாக மாறிவிடுகிறது. அப்போ நீ ஒரு முயற்சியும் செய்யாமல் சாகிற வரைக்கும் அந்த ஓதாமல் கற்றாமல் இருந்தீனா, அதுதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதிக்கிட்டே இருக்கணுமே. நீ அதை ஓதாம இருந்து கடைசி சாக போகும்போது சங்கரா சங்கரான்னா நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருந்தீனா அது உனக்கு நரகத்தின் நுழைவாயிலாக சாவாக ஆயிரும். அப்படி இல்லாம நீ தினமும் ஓதி வந்தீனா அது உனக்கு பொன்னுடல் தோன்றி வரும் பிறப்பிடமாக, அது பிறந்த நாளாக, எல்லாரும் இறந்த நாள் சொல்றாங்களே, அது பிறந்த நாளாக, அந்த இன்னொரு பேரின்ப வாழ்வை பெறுகின்ற நாளாக, அது மகிழ்ச்சிகரமான திருமண நாளாக அது மாறிடும். எனவே இந்த அலகையுடல் எடுத்து நரகத்தின் நுழைவாயிலுக்குள் போனால் அதற்கு பெயர் சாவு. பொன்னுடல் பெற்று பேரின்ப நித்திய வாழ்விற்குள் நுழையும் போது அதற்கு பெயர் சாவாவரம். அப்போ இந்த சாவு வேணுமா அல்லது சாவாவரம் வேணுமா? சாவாவரம் தானே நமக்கு வேணும். அப்போ அந்த சாவாவரம் வேணும்னா நீ அதுக்காக ஓத வேண்டும், கற்க வேண்டும். அப்போ கற்றல் அப்படின்னா அந்த உலகத்துல படிப்பு அப்படின்னு என்னென்னமோ படிக்கிறாங்களே, அதுவா? அந்த படிப்பா? தெய்வம் உங்க அருள் செய்வாங்க. நீ என்னதான் படிச்சு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதனுடைய பயன் என்ன? ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஒரு நிமிஷத்துக்கு 1000 ரூபாய், ஒரு நிமிஷத்துக்கு 1,00,000 ரூபாய் அப்படின்னு நீ சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்சு அந்த காசு உனக்கு உணவு தருமா? உனக்கு உணவு வேணும்னா நீ என்ன செய்யணும்? அந்த உழவன் கிட்ட போய் தான் நீ கையேந்தி நிற்கணும். நீ யாராக இருந்தாலும், ரதகஜ துரக பதாதி என்று சொல்லப்பட்ட 4 வகை சேனைகளை உடைய ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும், இன்னும் எத்திர வல்லபம் படைத்த யாவராக இருந்தாலும், அது நீ செய்யற அந்த வேலை, உன்னுடைய அந்த தொழில், உன்னுடைய அந்த பொய் படிப்பு, அது உன்னுடைய அந்த பசிப்பிணி என்கின்ற அந்த ஒரு பிணியையே தீர்க்காதே. அப்போ இந்த ஜீவப்பிணியவா அது தீர்க்க போகுது? சாவாவரமாக மாற்றுமா அது? அப்போ படிப்பு, அந்த ஓதுவது என்பது நீ ஓதுற இந்த கல்வி அல்ல. அப்போ கல்வினா என்ன? இதுக்கு பேர் கல்வி இல்ல. இது ஏதோ உணவு பாட்டுக்கு நீ ஏதோ செய்யற, அதுவும் உனக்கு உணவு கூட கொடுக்காது. உலகம் செய்யற அந்த தொழில் தான் உனக்கு உணவையே கொடுக்கும். அப்போ கல்வி என்பது என்ன? ஓதுவது என்பது என்ன என்றால், கற்றல் என்பது, கல்வி என்பது என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி, மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீடடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதல்லவா கல்வி. அப்போ கல்விங்கிறது எப்பேற்பட்ட செயலுடையது? நரரா இருக்கிற உன்னைய முதல்ல மக்களாக மாற்றி, அப்புறம் தேவர்களாக மாற்றி, உன்னை அந்த பரமபதத்துக்குள்ள புகுத்தாட்டி இந்த சாவு என்பதை சாவா வரமாக மாற்றி வைக்கிறது அல்லவா கல்வி. கல்வி என்பது நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. அப்போ இந்த கல்வி, இந்த தீரக்கல்வி, இந்த தீரக்கல்வியை கற்றுத்தான், இந்த கல்வியை ஓதித்தான் சாவை சாவா வரமாக நாம மாற்ற வேண்டும். அப்போ இந்த சாவா வரம் பெறுவதற்காகத்தான் இந்த மனிதனுக்கு இனாமாக ஒரு 100 ஆண்டு காலத்தை இறைவன் கொடுத்தாங்க. இப்ப கல்வினா என்னன்னு பார்த்தோம். அதாவது இப்போ இந்த பழமொழியில சாக போகிற பொழுதா ஓத போகுது
அப்படின்னா சாவுனா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஓதுதல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓதுதல்னாலும் என்னன்னு பார்த்தோம். கல்விங்கிறது இவனுடைய தலையில் தெய்வத்தை நாட்டுவதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப சாக போகிற பொழுது ஓதக்கூடாது அப்படின்னா அப்ப எப்போ ஓதணும்? அதுக்கு உண்டான அந்த கால அவகாசம் இறைவன் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்த்தோம். இந்த சாபாவரம் பெறத்தான் இவனுக்கு இனாமாக இறைவன் 100 ஆண்டு காலத்தையும் இந்த மேலாம்பரமான அறிவையும் கொடுத்தாங்க. இந்த அறிவையும் இந்த 100 ஆண்டு காலத்தையும் வைத்து இவன் என்ன பண்றான்? அந்த தலையில் தெய்வத்தை நாட்ட வந்த கல்வியை கற்காமல், அதை ஓதாமல், இந்த உலக வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், சீக்கில்லாமலும் அழகுடனும் கவலை இல்லாமலும் உன்னதமா இருக்கணும் என்று எண்ணி அந்த இறைவன் கொடுத்த அந்த அறிவையும் அந்த காலம் 100 ஆண்டு காலத்தையும் அந்த அறிவு மாணிக்கத்தையும் அந்த நன்னிதி பொழுதாகி அந்த 100 ஆண்டு காலத்தையும் இவன் வீணுக்கே செலவு செய்து இறுதியில் அந்த நரகத்தின் நுழைவாயிலாகிய சாவுக்குள் நுழைகிறான். அப்போ இப்படிக்கு இல்லாமல் அந்த சாவா வர வாழ்வு எப்படி வாழ்றது? அதற்குண்டான ஒரு துணையை தேடிக்கொண்டால் தான் அந்த சாவா வர வாழ்வை நாம பெற முடியும். இந்த நன்னிதி பொழுதையெல்லாம் வீணாக ஆக்கி சாவு வேணுமா இல்ல சாவாவரமா மாத்திரமா? அது நம்ம கையில இருக்கு. சாகிற வரைக்கும் ஓதாமலே இருந்து கடைசி அந்த நரகத்தின் நுழைவாயிலுக்குள்ள நுழை போறோமா, அல்லது அந்த நித்திய பேரின்ப பரமபத உடல் தரும் அந்த பரமபத வாழ்க்குள்ள நம்ம நுழை போறோமா? நன்னீதி பொழுதீனை நடத்தி தன் அறிவீனில் நெடுந்தூயற்றாவேணுமா, அல்லது நாதன் பொற்றுமை தேடி வேதாந்த வழி பற்றி நெடுஞ்சாவா வரம் வேண்டுமா? எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. ரெண்டும் உங்க கையில தான் இருக்கு. எது வேணும்? சாவு வேணுமா? நெடுந்துயர் சாவு வேணுமா? இறைவன் கொடுத்த அந்த நன்னிதி பொழுதையெல்லாம் வீணாக ஆக்கி தன்னறிவிலே சாய்ந்து அதுக்குண்டான ஒரு துணையை தேடிக்கொள்ளாம அவங்களிடம் சென்று அந்த தடையற்ற முழு தீரத்தை உடைய அந்த மெய்க்கல்வியை கற்காமல் ஓதாமல் அந்த வாழ்நாளையெல்லாம் வீணாளாக்கி நெடுஞ்சாவா அந்த சாவு நெடுந்துயர் சாவு வேணுமா, இல்ல அவர்களுடைய அந்த நாதன் பொற்றுணையை தேடி நெடும் சாவா வரம் வேண்டுமா? எது வேணும் உனக்கு? அந்த சாவா வரம் அந்த சாவா வர வாழ்வு வேணும் என்றால் முதல்ல அதற்கு நாதன் அவர்களுடைய பொற்றுணையை தேடிக்கொள்ள வேண்டும். அவங்கிட்ட போய் தான் நீ அந்த மெய்க்கல்வியை கற்க முடியும், ஓத முடியும். அப்போ அது அவர்களுடைய அந்த துணையை கொண்டுதான் இவன் அந்த நெடுஞ்சாவா வரத்தை பெற முடியும். சாவு வரும் முன்னால இத தேடிக்கிடணும். அதுக்குத்தான் உனக்கு இந்த கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அப்போ எனக்கு இன்னும் காலம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் வயசாகல, ஞானத்தை அடைவதற்கு எனக்கு இன்னும் வயசாகல, கொஞ்சம் காலம் கழிச்சு பாத்துக்கிறேன், அது வரைக்கும் இந்த அழிவு உலக வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தா அந்த ஆபத்து எப்ப வரும்னு நமக்கு தெரியுமா? தெரியாதே. 100 ஆண்டு காலம் சொல்லியிருக்காங்க, ஆனா கரெக்டா எல்லாருக்கும் 100 தானு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? இல்லையே. அது எப்ப வேணாலும் வரலாமே. இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ அப்பிலோ தீயிலோ அரவு தருமே பெருமிடியிலோ ஆறாத புண்ணிலோ அடநோய்கள் தண்ணிலோ நாயிலோ பேயிலோ ஆயுதங்கடி நாளையோ செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வருமே. என்னுயிர் பிரிந்திடும் இறைவான்னு எப்ப வேணாலும் வரும்னு சொல்றாங்களே. அப்போ நீ அதுக்கு எப்ப வேணாலும் நீ அதுக்கு தயாராக இருக்கணுமே. அப்போ அதுக்காகத்தான் இளமையில் கல். உனக்கு இளமையும் உனக்கு அந்த திடகாத்திரமான அந்த தேகம் இருக்கும் போதே, ஏன்னா அந்த சாவு எப்ப வரும்னு தெரியாது, அதனால நீ இளமையில் கல் அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கல்வியை கற்பதற்கு என்ன வேணும் அப்படின்னா அறிவு. தெய்வம் அவங்க அறிவிச்சிருக்காங்க, இந்த கல்வியை கற்பதற்கு நமக்கு அறிவும் தூல சக்தியும் ஆசானும்
இந்த 3 வேணும் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. அப்போ இந்த 3ல எது இல்லைனாலும் நம்மளால அதை ஓத முடியாது, கற்க முடியாது. அறிவு வேணும், தூல சக்தி வேணும், அதுக்கப்புறம் ஆசான் வேணும். அப்போ முதல்ல அறிவு வேணுமே. இந்த அறிவு இறைவனுடைய கருணையாலே நமக்கு கிடைக்க பெற்று விடுகிறது. இவன் பிறக்கும் போது ஒரு மூட பிறப்புல சவம் போல இருக்கிறான். அப்படி இருந்த இவன் இறைவனுடைய கருணையினால ஒவ்வொரு பிறப்பாக வளர்த்து கொண்டு 6வது பிறப்புல கொண்டு இறைவன் இவனை கொண்டு விடுறாங்க. அது எல்லாமே இவனுக்கு இந்த அறிவு மாணிக்கமானது இறைவனால் இனாமாகவே கிடைத்து விடுகிறது. எப்படி இந்த அறிவு மாணிக்கத்தை இறைவன் இவனுக்கு கொடுக்குறாங்க. இவன் பிறக்கும் போது ஒரு ஒரு ஊன தேகத்துல வச்சு நாம எத்தனை பிறப்பு எடுத்து இந்த அறிவு பிறப்புக்கு வந்தோம் அப்படின்னு தெய்வம் அவங்க நமக்கு கோடாயிரத்து திருவாக்கியம் 316 அருளி செய்யறாங்க. இந்த ஊன தேகத்தில் வைத்து எத்தனை பிறப்பெடுத்து நாம் இந்த அறிவு பிறப்புக்கு வந்துள்ளோம் என்று கேட்டால் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அறிவு பிறப்பாகி இந்த பிறப்பு எடுப்பதற்கு முன் 5 பிறப்பு எடுத்துள்ளோம். இதுக்கு முன்னால் 5 பிறப்பு எடுத்தோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு விதையை பூமியில நட்டால் அது முளைத்து இலை, கிளை, வாது, கொம்பு என்று பலவாக வளர்ந்து மரமாகிறது. அந்த முதல் முளையோடு நின்று விடுவதில்லை. அது போலவே எப்படி முதல்ல ஒரு விதையை நட்டவனே முதல்ல முளை விடுது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் அதுல இருந்து ஒரு கிளை வருது, அந்த கிளையில இலை வருது, அப்படியே கொம்பு வருது, காய், கனி, பூக்கள் எப்படி எல்லாம் வருதோ அது போலவே இந்த மனிதனும் ஒவ்வொரு பிறப்புகளாக மாறி 6 பிறப்புகள் எடுக்கிறான். தாயின் கருவறையில இருக்கும்போது சுவாசம் இல்லை, ஆனா உயிர் மட்டும் இருந்தது. அது ஒரு சடப்பிறப்பு. அதுலயே தங்கல நாம. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் வெளியே வந்தோம். அப்படி வெளியே வரும்போது சுவாசம் ஒரு எல்லையில போய் முட்டவும் சப்தம் உண்டாகிறது. அப்போ அந்த பிறப்புல கண், செவி, வாய் இதெல்லாம் இருந்தது. ஆனா அது பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னா இல்ல. ஒரு மரத்தில் உள்ள துளைகள் போலதான் இருந்தது. அந்த துளைகள் எல்லாம் நாக்கு இருந்தது, ருசி தெரியவில்லை. கண் இருந்தது, பார்க்க முடியல. இப்படியான ஒரு மூடகமான பிறப்புல இருந்தோம். கருவிகள் எல்லாம் இருந்தன, ஆனா அது பிரயோஜனம் இல்லாம இருந்தது. இந்த பிறப்புல தங்கணுமா அப்படின்னா தங்கல. நாம தங்க இல்லை, இறைவன் நம்மளை தங்க விடவில்லை. இது எல்லாமே நம்ம கையில இல்லை. இறைவன் தான் இப்படி ஒவ்வொரு பிறப்பாக நம்மளை வளர்த்தி கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிறப்புல இந்த கண், காது முதலிய கருவிகள் எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பிறப்பாக, முதல்ல கண் இருந்து பார்க்க தெரியாம இருந்தது, கண்ணு பார்க்க தெரிகிறது, காது கேட்க ஆரம்பிக்கிறது. இப்படி எல்லாம் அடுத்த பிறப்புக்கு நாம வர்றோம். அதுக்கப்புறம் அந்த பிறப்புலையும் இறைவன் தங்க விட்டானா அப்படின்னா இல்ல. அதுக்கப்புறமா 4வது பிறப்பாக இது யாரு, அம்மா என்னார், அப்பா என்னார் அப்படின்னு அறிஞ்சு கொள்கிற, அந்நியர்களை கண்டா போக மாட்டேன், அம்மா அப்பாட்ட தான் போவேன் அப்படின்னு அறிஞ்சு கொள்கிற ஒரு பிறப்பு வருது. அதுக்கு அந்த பிறப்புல ஆனா அது அறிஞ்சாச்சு. ஆனா ஒரு பவுனையும் ஒரு தின்பண்டத்தையும் கொடுத்தா பவுனோட மதிப்பு தெரியாம தின்பண்டத்தை தான் வாங்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு 5வது பிறப்பு தான் இந்த பவுனோட மதிப்பு தெரிகிற ஒரு பிறப்பாக. இந்த பவுனை இருந்தா ஒரு பவுனையும் ஒரு தின்பண்டத்தையும் கொடுத்தா ஆஹா பவுன் எவ்வளவு விலை மதிப்பானது, இதை எடுத்துக்கிட்டா இந்த தின்பண்டம் போல எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பவுனை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அறிவு படைத்த பிறப்பு அதுக்கப்புறம் ஒரு 5வது பிறப்பாக வருகிறது. அப்போ இந்த பிறப்பும் வந்தா பிறகும் இவனுடைய இறைவன் அந்த பிறப்புலையும் இவனை தங்க விடல. அதுக்கப்புறமா ஒரு முழுமையான ஒரு அறிவு பிறப்பாக, அந்த அறிவு பிறப்பை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இறைவன் நமக்கென்று தந்தையில் செய்து வைத்திருக்கிற அந்த அதிசோபன சுகந்த வாழ்வை நாம் கைபோடுவதற்காக. இந்த தூல தேகத்தை விட்ட பிறகு நாம அதுக்கப்புறம் ஒரு சுகந்த வாழ்வை நாம கைப்பற்றுவதற்காக, அதுக்காக ஒரு அறிவை இவனுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி இந்த 6வது பிறப்பில் அறிவு என்ற ஒரு மாணிக்க கஜானாவை இந்த மனிதனுடைய தலையில் இறைவன் கட்டி விடுகிறார். அப்போ இந்த இப்படியாக அறிவு நாம இப்ப பார்த்தோம். இந்த இவனுக்கு
இந்த மெய்க்கல்வியை கற்பதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, அறிவு வேணும், அதுக்கப்புறம் தூல சக்தி வேணும், அதுக்கப்புறம் ஆசான் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த அறிவானது இறைவனால நமக்கு இனாமாக கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பிறப்பாக அந்த அறிவில்லாத மூடமான பிறப்புல இருந்து ஒவ்வொரு பிறப்பாக வளர்ந்து வந்து அந்த அறிவுங்கிற கஜானாவை இறைவன் நம்ம தலையில கட்டிட்டாங்க. அப்போ இந்த அறிவுங்கிற ஒரு மாணிக்கம் நமக்கு இறைவனால, இறைவனுடைய கருணையால, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த அறிவை கொடுத்துருக்காங்களான்னா அப்படி இல்லை. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அறிவுங்கிற ஒரு மாணிக்கம் கொடுக்க பெற்றிருக்கு. அதை நாம இறைவன்கிட்ட இருந்து இனாமாக பெற்றுக்கொண்டோம். இப்போ இந்த அறிவு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா தூல சக்தி வேணுமே இந்த கல்வியை கற்கிறதுக்கு. இந்த தூல சக்தி எல்லாம் இழந்து சாக போகும்போது நீ கற்க முடியாதே, ஓத முடியாதே. அப்போ இந்த தூல சக்தி உனக்கு தான், அதுக்கு தான் ஒரு 100 ஆண்டுகளை இறைவன் கொடுத்திருக்காங்க. இந்த 100 ஆண்டு காலத்தையும் நாம வீணாக்கிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கல்வியை கற்க முடியுமா? இந்த 100 ஆண்டு காலம்ங்கிறது முழுமையாக உனக்கே சொந்தமா அப்படின்னா இந்த 100 ஆண்டு காலத்தை எப்படியெல்லாம் நம்ம வீணாக்குறோம் அப்படிங்கிறத தெய்வம் அவர்கள் ஞான முறையீட்டுல நமக்கு அருளி செய்யறத பார்ப்போம். உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும், மெல்லவே முதுமை தன்னில் 3 பத்தாராம் ஐந்தா, கள்ளமாமுறக்கம் தன்னில் கணக்கிரு 16 போக, விழுவாயிருபத்தாரே மீந்ததி உரைக்க கேண்மோ. 100 கொடுத்தாங்க, அந்த 100 26 ஆயிடுச்சு. இளமையில 26 போயிடுச்சு, முதுமையில 3 16 36 போயிடுச்சு. நீ தூங்கிக்கிட்டே இருக்கே, அதுல 26 போயிடுச்சு. மீதி 26 தான் கையில இருக்கு. சரி, இந்த 26லயாவது இந்த கல்வியை கற்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? இந்த 26ஆவது புடுங்கிறதுக்கு வேற யாரும் வராம இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் புடுங்கிறதுக்கு வருவாங்க. யார் வருவாங்க? நீண்டதோர் வயதீருபத்தாருக்கும் பங்கு காரர், காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும் இன்பம் இன்னோர், கீண்டிடில் மீதம் எங்கே இவர்கட்கே போதாதாகும், மீந்துன கெவரிவார்கார் மோட்சமும் பேச்சே வீணா. அப்போ இந்த கல்வியை கற்கிறதுக்கு இறைவன் கொடுத்த 100 வயசுல முதல்ல அந்த இளமை, முதுமை, உறக்கம் இதெல்லாம் புடுங்கினது போக மீதி 26 இருந்துச்சு. அதையும் வந்து புடுங்க வர்றாங்களே. யார் யாரு புடுங்க வர்றாங்க? காய்ந்திடும் வறுமை. ஒரு வறுமை வந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னா மெய்க்கல்வி பக்கம் போகவே முடியாது. அப்புறம் நீ இன்பம்னு நினைச்சு இந்த உலகத்துல என்னென்னமோ பண்றியே, அதுக்கும் அவங்க வந்து சொத்து அந்த வயசு பங்குக்காரரா பிடுங்க வருவாங்க. நோயின்னு உனக்கு வருமே, இந்த நோயிட்டு இருக்கும் போது நீ கல்வி கற்க முடியாது. அவனும் உன்னுடைய இந்த வயசுக்கு நானும் பங்குக்காரன், நானும் பிடுங்க வருவான். இப்படி எல்லாம் வந்துருமே. இதெல்லாம் மீறி நாம எப்போ அந்த கல்வியை கற்கிறது? அப்போ இந்த 100 ஆண்டையும் பிச்சு 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 இவங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்துட்டு உனக்கு மீதியே இல்லையே. அப்போ மீதியே இல்லாம இருந்தா உனக்கு மோட்சம்ங்கிற பேரு, அந்த பரமபத வாழ்வு, அந்த பேரின்ப நித்திய தூலத்தை பெறுகிற வாழ்வு, இந்த சாவை சாவாவரமாக நீ வந்து மாத்துறது எப்படி? அதை மாத்துறதுக்கு உண்டான கால அவகாசம், இறைவன் கொடுத்த கால அவகாசம் உனக்கு எப்படி கிடைக்கும்? ஆனா வந்துருமே. மவுத்தாகிய சாவு தலைமையில காத்துக்கிட்டே இருக்கே, கெட்டு கெட்டு கெட்டுன்னு காத்துக்கிட்டே இருக்கே, அது வந்துருமே. கோடாயுத கூத்திருவாக்கியம் 24 பார்ப்போம், பக்கம் 58. மவுத்தாகிய சாவு நம் தலைமையிலே காத்து கொண்டே இருக்கிறது. அது அதை நம் வீரம் தடுக்குமா, பொருள் தடுக்குமா, உற்றார் தடுப்பாரா?
பிராந்து எடுத்து செல்லும் குஞ்சு போல விழிக்கும் அந்த காலம் வரும். வந்துருமே, இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலே வந்துருமே. அப்போ அந்த யமன் கையில பட்டுட்டு பறக்க பறக்க முழிக்கிறதுக்காகவா நமக்கு இந்த அறிவு மாணிக்கத்தை இறைவன் கொடுத்தாங்க? அவ்வாறு யமன் கையில் பறக்க பறக்க விழிக்கவா நாம் பிறந்தோம்? அப்போ என்ன செய்யணும்? முன்னாலே அதுக்கு உண்டான ஏற்பாடை நீ செஞ்சு வச்சுக்கணுமே. இளமையில் கல், அந்த ஓதன் அந்த சாவு வர முந்தி நீ ஓதி முடிச்சிருக்கணுமே. சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் இருட்டு வரப்போகிறது என்று ஒரு விளக்கை தேடுகிறோம். சாவாகிய ஒரு பெரும் இருட்டு வரப்போகின்றதே, அதை ஒருவரும் எண்ணி பார்க்கிறார்கள் இல்லையே. 4 மணி ஆகும்னு முந்திலாம் தான் கரண்ட் இல்ல, 4 மணி ஆகிருமே, இருட்டு வந்துருமேன்னு சொல்லி 4 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் இருட்டு வந்துருமே, 4 மணிக்கெல்லாம் விளக்கெல்லாம் தொடச்சு அந்த அரிக்கன் லைட்டு எல்லாத்துக்கும் மண்ணெண்ணெய் ஊத்தி திரிய போட்டு ரெடி பண்ணி வைப்பாங்களே. அது அந்த காலத்துல. இப்பயுமே நீ எதுக்காக வீட்டுல கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் வாங்கி லைட்டு இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சாயந்தரம் ஆனா இருட்டாயிரும், லைட் போடணுமே அப்படிங்கறதுக்காகத்தானே எல்லா ஏற்பாடும் முன்னாலேயே செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ அந்த சாவாகிய ஒரு பெரும் இருட்டு வரப்போகுதே, அதுக்கு நீ என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க? அந்த இருட்டை போக்குறதுக்கு நீ என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிற? அதை ஒருவரும் எண்ணி பார்க்கிறார்கள் இல்லையே. அது வரும்போது வரட்டும்னு இருந்தீன்னா அதனால பின்னாடி வரப்போற ஒரு பெரிய ஆபத்து உனக்கு என்னன்னு தெரிய மாட்டேதே. அதுதான் உன் மனசுல இருக்கிற பெரிய இருட்டாக இருக்குது. அந்த இருட்டை முதல்ல போக்கும். அப்பத்தான் இந்த இருட்டை நீக்கிறதுக்கு நீ ஒரு வழி தேடுவ. ஒருவன் தனக்குத்தானே உதவி தேடிக்கொள்ள வேண்டும். தன் கையில் ஊடகம் வேண்டும். மனைவி கை நன்றாக இருந்தால் நமக்கு பிரயோஜனமா? மனைவி, மக்கள் முதலிய இவர்கள் எல்லாம் நமக்கு துணை இல்லை. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நம்முடைய கைகால் அங்கங்கள் நமக்கு உதவி, நம்முடைய உற்றார் உறவினர் நமக்கு உதவி, நாம சம்பாதிக்கிற பணம் நமக்கு உதவி. இதெல்லாம் உதவியே இல்லை. இதெல்லாம் உன்னை ஒரு நேரம் அப்படியே கைவிட்டுரும். எல்லாமே உன் அங்க குலங்களே கைவிடும் போது அப்புறம் மற்றவங்க இப்படி கைவிடாம இருப்பாங்க. ஆகவே எவர் வந்தும் உதவ முடியாத அந்த ஆபத்து காலத்தில், அப்படி ஒரு ஆபத்து காலம் வரப்போகுதே, வருமுன் காப்போம்னு என்னென்னமோ திட்டம் எல்லாம் கொண்டு வர்றாங்களே இந்த உலகத்துல. இந்த சாவு வருமுன் காக்குறதுக்கு என்ன திட்டம் கொண்டு வர்றீங்க? அப்போ எவர் உதவியும் எட்ட முடியாத அந்த ஆபத்து காலத்தில் யமனுடைய அந்த சந்திப்பு நேரத்தில் உதவக்கூடிய ஒரு சொந்தக்காரரை, ஒரு நேசரை அடைந்து இன்றே அவரை நம்மவராக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லியப்போ இது எதுவுமே உதவாது. அங்க குலங்களும் உதவாது, நீ சம்பாதிச்ச பணமும் உதவாது, உற்றார் உறவினர் யாரும் உதவ மாட்டாங்க. ஆனா உனக்கு உதவக்கூடிய ஒரு நேசர் இருக்காங்க அந்த ஆபத்து நேரத்துல அப்படின்னா அவங்க துணையை தேடிக்கிற, இப்பவே சென்று அவர்களுடைய துணையை தேடிக்கொள்ள வேண்டியதுதானே நம்மளுடைய கடமையாக இருக்குது. அப்போ எந்த ஒரு அறிவும் ஆயுதமும் எட்டி தீண்டப்படாத அந்த மகாமகா அருந்தளத்தில் உதவுபவரை நேசித்துக் கொள்ள வேண்டும் என்கிறோம். அப்போ அவங்களுடைய அந்த ஒரு துணைதான் நமக்கு அந்த சாவுடைய நேரத்துல ஒரு பெரிய அருந்துணையாக இருக்கிறது. இப்ப அந்த அருந்துணையை எப்ப நாம தேடிக்கொள்ளணும், எப்ப தேடிக்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்பவே, அதான் தெய்வம் அவங்க எப்ப சொன்னாலும் இப்பவே அப்படின்னு சொல்லுவாங்க. மவுத்து வரும் என்பதை மனிதர்கள் எண்ணத்தில் தூண்டி விடுவதற்கே அந்தந்த காலத்தில் இறைவனின் திருத்தூதர்கள் ஆகிய மெய்க்குருபிரான்கள் வர்றாங்க. அதுக்காக தான் வர்றாங்க. மெய்க்குருபிரான்களை இறைவன் அந்தந்த காலத்துல ஏன் பார்வான்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க? இதை மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான். நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற அந்த குருக்களை கலிபாக்கள் என்று வேதம் சொல்வதில்லை. இந்த உலகத்துல அதுக்காக போய் நாமளா ஓட்டு போட்டு ஒருத்தர குருன்னு தேர்ந்தெடுக்கிறது அல்ல. குருன்னா அது இறைவனால அனுப்ப பெற்றவர்களாக இருக்கணும். கலிபாக்கள் என்பவர்கள் உன் தலைக்கு வர இருக்கும் ஆபத்தாகிய சாவை ஞாபகம் ஊட்டுபவர்களே. நீ வெளிச்சத்திலிருந்து பழகியவன், ஆனால் நீ சாவென்ற இருட்டு கட்டடத்திற்குள் நுழைய போகிறாய். ஆகையால் அந்த ஆபத்து காலத்திற்கு வேண்டிய சகல ஆயுதங்களையும் எப்ப தேடணும்? இப்பொழுதே தேடிக்கொள். அப்போ அத எப்பயுமே இன்றே தேடிக்கோ, இப்பவே தேடிக்கோ அப்படின்னு தான் தெய்வம் அவங்க அருள் செய்வாங்க. எப்பயுமே நீ அது எப்ப இந்த தேடணும்னு தெரிஞ்சுக்கிட்டியோ, எப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு சாவுல ஒரு கொடுமை இருக்கு
அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு எப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டயோ அப்பவே அதுல இருந்து இன்றே இப்பொழுதே நீ அதுல இருந்து விடுதலை தேடி கொள்ளணும். அப்போ நாளை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறத பத்தி கபீர்தாஸ் அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு நல்ல காரியம் நாளைக்கு செய்யலாம் நினைச்சினா அதை இன்னைக்கே செய். இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சினா இப்பவே செய். இப்பன்னா இந்த வினாடியிலே இந்த நொடியிலேனா அடுத்த நொடி உனக்கு சொந்தம் இல்ல. அடுத்த நொடியில பிரளயம் கூட நடக்கலாம். பல் பர்மே பிரளய தி ஹோகா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கபீர்தாஸ் அவங்க எழுதியிருப்பாங்க. பல் பர்மே ஒரு வினாடியில பிரளயம் கூட நடக்கலாம், அடுத்த வினாடியில பிரளயம் கூட வந்துடலாம். அதனால எப்ப நீ இந்த காரியத்தை செய்யணும்னு எப்போ ஒரு குரு பெருமான் அவங்களுடைய துணையை தேடிக்கிட்டாதான் நமக்கு அந்த சாவுடைய நேரத்துல அது நம்மளை காப்பாத்துக்கிற ஒரு அன்புணையாக இருக்கும். நீ எப்ப தெரிஞ்சுக்கிட்டியோ, எப்ப அந்த அறிவுங்கிற மாணிக்கத்தை இறைவன் உன் தலையில வச்சு கட்டினாங்களோ அப்பவே நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இந்த கால அவகாசம் 100 ஆண்டு காலம். முதல்ல அறிவு வேணும், அதுக்கப்புறம் அந்த தூல சக்தி வேணும், அதுக்கப்புறம் ஆசான் வேணும்னு பார்த்தோம். அப்போ அறிவு இறைவன் கொடுத்துட்டாங்க. தூல சக்தி இருக்கும் போதே நாம அதை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் தூல சக்தி எல்லாம் இழந்துட்டா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து ஆசானவர்கள் வேண்டும். அப்போ இந்த ஆசானவர்கள் கிடைக்கும் போது நாம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவங்க எப்போ ஆசானவர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு அதுக்காக காத்திருந்து, அதுக்குதான் இந்த பழமொழிய தெய்வம் அவங்க சொல்லுவாங்க. கோடாயுத திருவாக்கியம் 178 பார்ப்போம். காத்து உள்ள போதே தூத்திக்கொள் என்ற பழமொழி உள்ள போதே காத்து தூத்திக்கொள் என்று இருக்க வேண்டும். இந்த தேகம் என்னும் களத்தில் உள்ளம் என்னும் ஒரு குவியல் இருக்கிறது. அதில் பொய்யும் மெய்யும் கலந்து பின்னி கிடக்கிறது. அந்த பொய்மை கலந்து கிடக்கிற குவியல் நம் தூல சக்தி கொண்டு பிரிக்கப்படுவதா? நம்ம தூல சக்தியால செய்ய முடியாது. தூல சக்தி இருக்கும் போதே நீ ஒரு ஆசானுடைய துணையை நீ பிடிச்சுக்கிடணும். அவங்கதான் இந்த பொய்யையும் மெய்யையும் பிரிச்சு உனக்கு மெய்ய மட்டும் கொடுப்பாங்க. அப்போ இந்த தூல சக்தியோடு இன்னொரு சக்தி வேணும், அதான் ஆசான் துணை, தேவசக்தி. அது இந்த தூல சக்தியோடு தேவசக்தி ஆகிய ஜீவ வல்லபம் பெற்றுள்ள ஒருவர் வந்துள்ள போதே காத்திருந்து அந்த குவியலை தூர்த்தி, ஒன்ட்ட பொய்யும் மெய்யும் கலந்து ஒரு குவியல் இருக்கு, அதை அப்படியே தூர்த்தி அந்த பொய்யெல்லாம் பறக்க விட்டுட்டு அந்த மெய்யை மற்றும் தக்க வைத்துக் கொள்ளணும். அவர்கள் தான் பொய்யாகிய பதரை மெய்யாகிய நித்தியத்தினின்றும் நீக்கி பரிசுத்தத்தில் ஆக்குவார்கள். அப்போ ஆசானவர்கள் வந்திருக்கிற காலம், அந்த காலம்தான் ஒரு வசந்த காலமாக இருக்குது. தெய்வம் அவங்க அதுதான் அவங்க பேசும்போதெல்லாம் எது நம்முடைய தலைக்கு அவசியமோ அதை நிச்சயமாக இப்பவே எல்லோரும் பெறலாமே. அதுக்கு உன் கால அவகாசம் எல்லாம் எடுக்காத, அடுத்த நொடி உனக்கு சொந்தம் இல்ல. அதனாலதான் உனக்கு ஒரு வசந்தமான நேரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அந்த வசந்தமான நேரம் அது என்ன? அந்த மனிதனாக பிறந்த எல்லோரும் வீணாக போய்விடாமல் அந்த சமரச சன்மார்க்கத்தின் வழியை பற்றி எக்கோடி காலத்திற்கும் அந்த நித்திய தேகத்தில் குடியேறி வாழ்கிற அந்த நிரந்தர வாழ்க்கையில் வாழலாமே. அதற்கு ஏதோ ஒரு பூவன வசந்த காலம் குதித்து நிற்கிறதே என்று தெய்வம் அவங்க அப்படி முழங்கி நமக்கு அந்த மாதிரி நாம காத்து அவங்க வந்திருக்கும் போதே தூக்கிக் கொள்வதற்கான ஒரு வசந்த காலத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இறைவனுடைய கருணையால நமக்கு ஆசானவர்களும் கிடைச்சிட்டாங்க. இறைவனுடைய கருணையால நமக்கு அறிவும் கிடைச்சது, இந்த தூல சக்தியும் கிடைச்சது, அதுக்கப்புறம் ஆசானவர்களும் கிடைச்சிட்டாங்க. அப்போ இந்த சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த 3 தான் நமக்கு துணையாக இருக்க போகுது. அப்போ அதனால அந்த ஆசானவர்களை பின்பற்றி அவர்களுடைய துணை கொண்டு இந்த தூல சக்தி இருக்கும் போதே நாம ஓதி 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 அந்த சாவிலிருந்து தப்பிப்பதற்கான அந்த அருட்செல்வத்தை நிறைய நாம சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் இளமையில் கல் 60 வயதுல உன்னால கற்க முடியாது. 60 என்பது உன்னுடைய அந்த நாத சக்தி அறுபட்டு போகிற வயசு.
அப்படின்னு இருந்தாலும் தெய்வம் அவங்க நான் உனக்கு அதை 64 ஆக்கி தர்றேன் அப்படின்னு தெய்வம் அவர்கள் திருவுள்ளம், கருணை திருவுள்ளம் கொண்டு இன்னும் என்ன சொன்னாங்க, நீ உயிர் போகிற தருவாயிலேனும் எம் உள்ளம் இறங்க ஒருவன் நின்றால் போதும், அவனுக்கு நான் இதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். கடைசி நேரம் வரைக்கும் அந்த உயிர் போகிற தருவாயில கூட நீ கையேந்தினா உனக்கு நான் அப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். காலத்தையெல்லாம் வீணாக்கி 60 வயசு 64 வயசுன்னு ஆக்குனாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீ கடைசி நேரத்துல கூட அந்த உயிர் போகிற தருவாயில கூட நீ என்னை நினைச்சினா உன்னை நான் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். கோடாயுதத்தூர் திருவாக்கியம் 219 பக்கம் 173 பார்ப்போம். எம் முன்பாக ஒருவன் அவனது உயிர் போகும் தருவாயிலேனும் எம் உள்ளம் இறங்க நின்று விட்டால் போதும், அவனை அந்த தெய்வ நாட்டில் குடியேற்றி வைக்க கங்கணம் கட்டி இருக்கிறோம். உன்னை தெய்வ நாட்டுல குடியேற்றி வைக்கிறதுக்காக, அந்த சாவை சாவாவரமாக மாற்றுவதற்காக, அந்த நரகத்தின் நுழைவாயிலுக்குள்ள நுழைந்து விடாம அந்த பேரின்ப நித்திய வாழ்விற்கு நீ நுழையணுங்கிறதுக்காக நீ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறியோ இல்லையோ, நீ அறிவே இல்லாம இறைவன் கொடுத்த அந்த அறிவையும் வயசையும் வீணாக்கி சாகுற வரைக்கும் வீணாக்கி அந்த சாகுற தருவாயில கூட என்கிட்ட கையேந்தி நின்னுட்டீங்கன்னா உன்னைய கொண்டு போய் அந்த வாழ்க்கையில ஏத்துறதுக்கு நான் கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு தெய்வம் அவங்க அருள் செய்யறாங்களே. ஆனால் அந்த தருவாய், அந்த பிராணன் பிரியும் தருவாய் தான் தெரியுமா உனக்கு? சாகும்போது இந்த தெய்வம் கையேந்தினா கொடுக்குறேன்றாங்க, அதனால சாகும்போது நான் பாத்துக்கிறேன்னு இருக்கலாமா? நாம அந்த தூல சக்தி இருக்கும் போதே அதை கையேந்தி நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போ அந்த தருவாய், அந்த பிராணன் பிரியும் தருவாய் தான் முற்கூட்டி தெரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆகவே அந்த ஆபத்து நேரம் வருவதற்கு முன்னரே இந்த தெய்வ துணையை தேடிக் கொள்ளுங்கோ என்கிறோம். அப்போ நாம என்ன செய்யணும்? இந்த பழமொழியில சொன்னது போல, சாக போகிற பொழுதா ஓத போவது, சாகுற வரைக்கும் ஓதாம இருந்துட்டு பரீட்சை எழுதுற கடைசி நேரம் வரைக்கும் படிக்காம இருந்துட்டு அந்த பரீட்சை ஹாலுக்குள்ள நுழையும் போது புத்தகத்தை எடுத்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முந்திலாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. அப்ப என்ன மண்டையில ஏறப்போகுது? அப்போ மண்டையில ஏறக்கூடிய அந்த தூல சக்தி இருக்கும் போதே இல்ல நாம படிக்கணும். அப்போ அந்த கடைசி அந்த தூல சக்தியெல்லாம் இழந்த பிறகு ஒரு நாள் ஓத முடியுமா? அப்போ இப்படி ஓதுவதற்கு, அந்த பயனை அடைவதற்கு நமக்கு 3 வேணும்னு பார்த்தோம். அறிவு, தூல சக்தி, ஆசான் வேணும்னு பார்த்தோம். அப்போ நாம சாகுற வரைக்கும் ஓதாம இப்படி அறிவையும் வயதையும் வீணாக்குனா கூட, இப்படி வீணாக்கிக்கிட்டே இருந்தா இந்த அறிவு இருக்கும் போதே நாம இந்த கல்வியை கற்கணும். அத கற்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அறிவு ஒரு நேரத்துல பிடுங்கப்பட்டு விடும். எல்லாமே பிடுங்கப்பட்டு விடும் ஒரு நேரத்துல. இந்த அறிவும் பிடுங்கப்பட்டு விடும், இந்த தூல சக்தியும் பிடுங்கப்பட்டு விடும். அதை பத்தி நம்ம தெய்வம் அவங்க அருள் செய்த பார்ப்போம். கோடாயுதக்கு திருவாக்கியம் 143 நமக்கு அருள் செய்யறாங்க. குருகொண்டலாகிய எமது ஐயன் எம் முகம் பார்த்து இப்படி திரும்பினார்களானால் எமது எலும்பு துடிக்கும். அப்பேர் கொத்த அன்பேரும் உள்ளச்சமே எம் தலையில் இந்த மெய்யை இவ்வளவு வல்லபமாக ஏற்றி வைத்துள்ளது. ஆசான் அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா எலும்பு துடிக்குமா தெய்வம் அவருக்கு. அதனாலதான் தெய்வம் அவங்க, என் வாக்கு பிறந்த அடுத்த கணமே நீ அந்த பக்கம் திரும்பிடணும், கொஞ்சம் தாமதிச்சானாலும் நீ தண்டனைக்குள்ளாக்கப்படுவாய். அப்படி இருக்கணும். நாம அந்த உள்ள அச்சம் இருக்கணும். அவருடைய திருவாக்கு கேட்ட உடனே அதை நோக்கி நம்முடைய செவி அந்த திசையை நோக்கி ஓடி போயிடணும். அந்த வாக்குக்குள்ள நாம புகுந்துடணும். அப்படி இருந்தால்தான் இந்த மெய்யை வல்லபமாக நம்ம தலையில ஏற்றி வைக்கும். அது நீங்கள் என் முன்னர் பேசாமல் உட்கார்ந்திருக்கும் இந்த ஊமை கொட்டை குணத்தால் உங்களுக்கு மெய்ப்பலன் கிட்டாமல் போவதோடு அல்லாமல், இப்படி எல்லாம் தான் தெய்வம் அவங்க நம்மளை சொல்லி சொல்லி ஊமை கொட்டத்தனம் வேண்டாம், பேசு 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 அப்படின்னு நமக்கு அருளி செய்யறாங்க. அவங்க சொல்றத காது கொடுத்து வாங்கணும். காது கொடுத்து வாங்கி என்ன செய்யணும்? அது வாய் வழியா பேசணும். நான் உன் காதுல ஒண்ணு போட்டேன்னு அது ஏன் உன் வாயில வரல? அப்போ என்ன செய்யணும்? அவங்க வாக்கு எப்ப வெளியாகுதோ உடனே சடார்னு காது அந்த பக்கம் திருப்பி காதுக்குள்ள அதை வாங்கிடணும். காதுக்குள்ள வாங்கி அதை உள்ளேயே வச்சிருக்க கூடாது, அதை வாய் வழியா வெளியே விடணும். என் முன்னர் பேசாமல் ஊமை கொட்டைத்தனமா உட்கார்ந்துருந்தீனா உனக்கு இந்த மெய்ப்பலன் கிட்டாமல் போவதோடு அல்லாமல் மேற்கொண்டு உங்கள் ஐயனை அலட்சியம் செய்த பாவம் உங்கள் தலையில் விழுகிறது. இப்படி அடிக்கடி நாள்தோறும் விழ
கடைசியில் அறிவு பிடுங்கப்பட்டு போய்விடும். உஜாத் இப்போ இந்த அறிவுன்ற ஒரு மாணிக்கத்தை கொடுத்தாங்களே, நீ அதை வீணாக்கிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அந்த அறிவு பிடுங்கப்பட்டு போயிருமே. அறிவே இல்லாம அந்த அறிவு கொஞ்சம் பிறண்டு கிறுக்கு மாதிரி பைத்திய மாதிரி பறக்க 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 முழிக்கிற காலம் வந்துருமே. அப்படி வரும்போது நீ ஓத முடியுமா? அதனாலதான் சாவு வர முன்னாலே, இந்த அறிவு பிடுங்கப்பட்டு போக முன்னாலே நீ ஓதணும். அப்போ அறிவும் ஒரு காலத்துல பிடுங்கப்பட்டு போயிருது, இந்த தூல சக்தியும் ஒரு காலத்துல பிடுங்கப்பட்டு போயிடும். நீ இந்த உள்ளது 100 ஆண்டில் எல்லாரும் நீ பிடுங்காட்டாலும் பிடுங்கிடுவாங்க. வறுமை, நோய், கல்வி, இன்பம்னு நீ சுத்தி இருக்காங்களே அவங்க எல்லாம் உன்னுடைய அந்த தூல சக்தியையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி அறிவும் பிடுங்கப்பட்டு தூல சக்தியும் பிடுங்கப்பட்டு போனா பிறகு சாக போகும்போது ஓத போக முடியுமா? அப்போ இது ரெண்டும் பிடுங்கப்பட்டு போகுது. ஆனா தெய்வம் அவர்கள், அந்த ஆசானவர்களுடைய துணை அது நம்மளை விட்டு என்றும் பிடுங்கப்பட்டு போகவே போகாது. அதனாலதான் தெய்வம் அவங்க நமக்கு என்ன அருள் செய்யறாங்க, நீ சாவுடைய நேரத்திலேயாவது நீ என்கிட்ட கையேந்திட்டீன்னா நான் உனக்கு அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ இந்த ஆசானவர்களை நாம பற்றி கொண்டு நாம என்ன செய்யணும்? நாம இந்த ஒரு பெருநாள் நமக்கு வர்றது சத்தியமாச்சே. இந்த பெருநாள் வராம இருக்குமா அப்படின்னா வறுமை. இந்த பெருநாள் இப்படிக்கு ஒரு பெருநாள், இது சத்தியமே. அப்போ இந்த பெருநாள்ல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த பெருநாள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஆசான் அவர்களுடைய துணையை தேடிக்கொள்ளும். ஏன்னா இந்த அறிவு பிடுங்கப்பட்டு போனாலும், இந்த தூல சக்தி பிடுங்கப்பட்டு போனாலும் ஆசான் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நீ அந்த இறுதி நேரத்துல கையேந்தினாலும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்படிக்கு ஒரு பெருநாள், இது சத்தியம். அதற்கு நீங்கள் அப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? நாம யோசிக்கல, அந்நேரம் என்ன செய்ய போறோம், நமக்காக அவங்க யோசிக்கிறாங்க. அதை பற்றி நல்ல ஒரு ஸ்திரமான யோசனை இன்றே இப்பவே செய்து அத்துயரை விட்டு விடுதலை பெறுவதற்கு முடிவு கட்ட இந்த உலகீர் அவர்களுக்கு, நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும், இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு தலை கூட வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஒரு பேராசையாக இருக்குது. இந்த உலகீர் அவர்களுக்கு உங்கள் சந்ததி பாரம் வரைக்கும் என்னை ஒரு விஷயம் மந்திராலோசனை தலைவராக இந்நாள் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன், அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்போ அந்த கடைசி நேரத்துல, அந்த சாவுடைய நேரத்துல கூட நாம கையேந்திட்டா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களே. அப்போ அவங்களுடைய துணையை அந்த தருவாய், அந்த சாவுடைய தருவாயில, அந்த ஆபத்து நேரம், எம் முன்பாக ஒருவன் அவனது உயிர் போகும் தருவாயிலேனும் எம் உள்ளம் இறங்க நின்று விட்டால் போதும், அந்த தெய்வ திருநாட்டில் குடியேற்றி வைக்க கங்கணம் கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசானவங்க நமக்கு துணையாக நிற்க வரும்போது, நாம நம்மளுடைய இந்த அறிவு பிடுங்கப்பட்டு போயிரும், ஒரு நேரம் நம்முடைய தூல சக்தி பிடுங்கப்பட்டு போயிரும். ஆனால் ஆசானவர்களுடைய அந்த கருணை அது நம்மளை விட்டு பிடுங்கப்பட்டு போகாது. அது சாகும் வரைக்கும் நம்ம கூடயே இருக்கும். அந்த சாவுடைய நேரத்திலும் நமக்கு துணையாக இருக்கும், அதுக்கப்புறமும் நமக்கு துணையாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்மள அவங்க கூவி 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 அழைக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை பெறுவதற்காகத்தான் நம்மள அவங்க கூவி 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 அந்த அழைக்கிறாங்க. அப்போ அப்படி அழைக்கிற காலம் தண்ணில் எப்படி எல்லாம் தெய்வம் அவங்க நம்மள அந்த வாழ்க்கை பெறுவதற்காக நம்மள அவங்க அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீ வா, நீ வா, நீ இந்த ஊரே சீச்சி கழிச்சு உமிழுகிற அந்த அழகை கோலத்திற்கு நீ போகாமல் பெரியோர்கள் பெற்ற அந்த தெய்வீக நிலைக்கு நீ வா என்றே நாம் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அழைக்கிற அந்த காலத்துல, அழைத்திடும் காலம் தண்ணில் அருள்னு அறியா மக்களாக இருந்துடலாமா? அப்படி இருக்கக்கூடாது. அதனால இந்த பழமொழி கூறுவது போல நாம சாக போகும் பொழுதுதான் ஓத போகுது அப்படின்னு சாகிற வரைக்கும் ஓதாமல் இருந்துராம, அந்த தூல சக்தி இருக்கும் போதே, அந்த இறைவன் கொடுத்த அறிவு நம்மகிட்ட இருந்து புடுங்கப்படாம இருக்கும் போதே அந்த ஆசானவர்களுடைய துணை கொண்டு நாம இந்த பரமபத வாழ்வை பெறுவதற்கான அந்த கல்வியை கற்று அவங்க வா நீ பெற்றுக்கோன்னு அழைக்கும் போது அவர்களுடைய அந்த துணையை பற்றி கொண்டு இந்த உலக மக்கள் யாவருக்கும் மந்திராலோசனை தலைவராக இருக்கும் அவர்களது அந்த அருந்துணையை பற்றி கொண்டு
நாம சாகும்போதுதான் ஓதணும்னு இல்லாம தூலசக்தி இருக்கும் போதே தினம் தினம் ஓதி அந்த கல்வியை கற்று அந்த பரமபத வாழ்வை பெறுவோம். இந்த உலக மக்கள் அனைவரும் பெறுவதற்கு தெய்வம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி என்னுடைய முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.